என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்பனா இந்த மாம்பழ குழம்பு வச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிப்பு, உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இந்த மாம்பழ குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழம் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறணும். இந்த மாம்பழம் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையும் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு மாம்பழம் வெந்தோடனே இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் நல்லா டேஸ்ட் வரும். அதில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடணும். தாளிச்சு அதோட சேர்த்துடணும். இப்போ மணக்க மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிருச்சு. நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு இந்த மாம்பழ புளிச்சேரி வச்சு அதோட வறுத்த அப்பளம் வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த சீசன்ல இந்த மாம்பழ குழம்பு செஞ்சு பாருங்க. அடிக்கடி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.